Hey guys, welcome back. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து மேனர்ஸ் ஃபார் டிஜேஸ். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டிஜே வந்து பிஹேவ் பண்ணணும், அதாவது ஒர்க் பண்ணுறச்ச எப்படி நடந்துக்கணும், அதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட ரிக்வெஸ்ட் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது அவங்களோட கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அண்ட் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு கிளப்பை எடுத்துக்கங்க. கிளப்னா ஒரு வேளை கிளைண்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் மியூசிக் ப்ளே பண்ணணுன்னு. ஸோ அந்த மாதிரி மியூசிக் நம்ம ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணணும். ஓகே, இது ஒரு வெட்டிங்னா கிளைண்ட் சொல்லுவாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் இந்த மாதிரி மியூசிக், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து வேறு மாதிரி மியூசிக். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க கொடுக்குற ரிக்வஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சாங் ப்ளே பண்ணுங்கள் இந்த டைமில், அந்த சாங் ப்ளே பண்ணுங்கள் அந்த டைம்லாம் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ப்ளே பண்ணணும். ஓகே, ஒரு ஃபேஷன் ஷோ இருந்தாலும் அதே சேம் தான். அந்த ஃபேஷன் டிசைனர் கொடுக்குற ரூல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாடல் இந்த டைமில் வாக் பண்ணுச்சு, இந்த சாங் ப்ளே பண்ணுங்கள். அந்த மாடல் அந்த டைமில் வாக் பண்ணுச்சா, இந்த சாங் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஸோ பிராண்ட் மாடல்ஸ், கார் மாடல்ஸ், எங்கே ஒரு டிஜே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பொசிஷன் பண்ணி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, ஒர்க் கிடைக்குதோ, அங்கே இருக்கிற கிளைண்ட் உங்கள்கிட்ட வேலை கொடுக்குற பர்சன்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி அவங்க சொல்கிற ரூல்ஸ் நல்லா கேட்டுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பங்க்சுவாலிட்டி. அரைவ் ஏர்லி. ஸோ 6 o'clock இவெண்ட்னா 6 o'clock வரக்கூடாது. நம்மளாம் நினச்சிப்போம் 6 o'clock இவெண்ட்னா 5 o'clock வந்துடலாம், சேஃப் டைம். நோ, 4 o'clock அங்கே இருக்கா பாருங்கள். ஏன்னா 2 hours ஒரு எமர்ஜென்சிக்குனா ஒரு 1 hour ஈஸியாக போயிடும். ஸோ கம் 2 hours பிஃபோர். 6 o'clock இவெண்ட்னா 4 o'clock அங்கே இருங்க. உங்கள் வீடு வந்து 1 hour வேணால் 3 o'clock வீட்டு விட்டு கிளம்பிடுங்க. ஓகே, திஸ் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் அப்ராப்ரியேட். ட்ரெஸ் ஃபார் தி இவெண்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு கிளப் இவெண்ட்னா கிளப் இவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாக்கெட், நல்ல ஒரு ஹேட்டு, கேப், ஓகே, நல்ல ஷூஸ், நல்ல டெனிம்ஸ், நைஸ் பர்ஃப்யூம்ஸ், டே நைட் கிளாஸஸ் அந்த மாதிரி போடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃபங்கியாக கூலாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நைட் கிளப்னா. ஓகே, அதான் அந்த மாதிரி. அப்போ ஒரு நல்ல ஜாக்கெட்ஸ் இருக்கணும், ஷூஸ் இருக்கணும், ஹேட்ஸ் இருக்கணும், செயின்ஸ் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுவே ஒரு வெட்டிங்காக இருந்ததுன்னா, ஒரு நார்த் இந்தியன் வெட்டிங்னா ஷேர்வானி. ஓகே, ஷேர்வானி. ஒரு சவுத் இந்தியன் வெட்டிங் அந்த ஒரு டீம் இருந்ததுன்னா வேஷ்டி சட்டை. தீம் இருந்ததுன்னா டிஜேஸோ வேஷ்டி சட்டை போடணுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல போய் வாங்க தேவையில்லை. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு வேஷ்டி சட்டை அண்ட் பேசிக்காக நம்மளுக்கு ஒரு சூட் தேவை. ஃபார்மல் சூட், டை இல்லாட்டி போ டை வச்சு ஒரு சூட் தேவை. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பெரிய கார்ப்பரேட் இவெண்ட்ஸ், ப்ரைவேட் இவெண்ட்ஸ், கிளப் இவெண்ட்ஸ், இந்த சூட் வந்து நிறைய இவெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய நியூ இயர்ஸ் பார்ட்டி, கிறிஸ்மஸ் பார்ட்டி, பெரிய ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூட், ஒரு ஷேர்வானி, வேஷ்டி சட்டை, கேஷுவல் ஜாக்கெட், பார்ட்டி வேர், இந்த ஒரு 4 செட் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் வந்து உங்கள்கிட்ட உங்கள் வார்ட்ரோப்பில் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து பி பொலைட் டு ஸ்டாஃப்னா என்ன? ஓகே, ஒரு கிளப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க வாட்ச்மேன்லேருந்து எடுத்துங்க, பவுன்சர், கிளப்பை பார்த்துக்கிற பவுன்சர், மேனேஜர், வெயிட்ரஸஸ், பார்டெண்டர், அங்கே வேலை பண்ணுற ரெசிடென்ட் டிஜே, எல்லாருக்கிட்டே நீங்கள் பொலைட்டாக சாஃப்டாக பேசணும். ஸ்லோவாக சாஃப்டாக பேசணும், மரியாதை கொடுத்து பேசணும். அவங்களே ரூடாக இருந்தால் கூட நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மரியாதை கொடுத்து பேசணும். இது ஞாபகம் வச்சுங்க. அவங்களே ரூடாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனலிசமில் விடக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம ஒன்ஸ் வந்து எப்போ நம்ம அந்த காலை எடுத்து அந்த கிளப்புக்குள்ளே வைக்கிறோமோ அந்த டைமே ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆங்கர், எமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே ஒரு வெட்டிங்காக இருந்ததுன்னா, கல்யாணத்தில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அங்கே இருக்க வெட்டிங் பிளானர் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேயும் நீங்கள் ரொம்ப பொலைட்டாக இருக்கணும். அங்கே இருக்க ஸ்டாஃப், கேட்ரிங் ஸ்டாஃபோட பொலைட்டாக இருக்கணும். ஸ்டேஜ் பார்த்துக்கிறவங்ககிட்ட பொலைட்டாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பொலைட்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மெயின்டைனிங் ப்ரொஃபஷனலிசம் ஆன் ஸ்டேஜ். எப்போது நம்ம வந்து அந்த மேடை, நம்ம டிஜே பூத், டிஜே கான்சோல், ஸ்டேஜ் மேலே வந்துட்டோமோ ப்ரொஃபஷனல் இருக்கும். ஃபோன் எடுத்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக ஃபோன் ஆன்சர் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து கிளியராக ஆடியன்ஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு ஹைலைட், ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ். இப்போ ஒரு வெட்டிங் எடுத்திங்கன்னா, மாப்பிள்ளை பொண்ணு இருந்தாங்கன்னா ஸ்டேஜில் அடுத்த ஹைலைட் நீங்கள் தான், டிஜேஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் டோன்ட் திங்க் தட் அவங்க ஒரு செகண்ட் கவனிக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு கிளப்பில் இருந்தீங்கன்னா கூட நிறைய டிஜேஸ் வந்து
கிளப்பில் வந்து நிறைய பெவரேஜஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்கள் டிஜே வாசிக்காதீங்க. ஸோ அதுவும் பார்க்குறது நல்லா இருக்காது, மேனர்ஸ் கிடையாது. ஓகே அடுத்தது வந்து ரெஸ்பெக்ட் யுவர் ஃபெலோ ஆர்டிஸ்ட். இது வந்து ஒரு கிளப்பில் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டிஜே இருப்பாங்க, ப்ளே பண்ணதுக்கு அடுத்தது ஒரு டிஜே இருந்தால் அவங்க 2 பேருக்கிட்டையுமே நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். என்னென்னா சாங்ஸ் பிளேலிஸ்ட் பற்றி நீங்கள் என்ன ப்ளே பண்ண போகிறீங்க, அவங்க என்ன ப்ளே பண்ண போகிறாங்க, அடுத்த வர டிஜேஸ் என்ன ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து அவங்களோட உங்களுக்கு அடுத்த வர டிஜேஸோட ட்ராக்கை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து தப்பாக எடுத்துப்பார். இல்லாட்டி நீங்கள் ப்ளே பண்ண போகிற ட்ராக் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு டிஜே ப்ளே பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டோட ஃப்ளோ பிரேக் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிளேலிஸ்ட் பற்றி உங்களோட செட் ஸ்மூத் அண்ட் ஈஸி அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அடாப்ட் டு ஆடியன்ஸ் ப்ரெஃபரன்சஸ்னால் உங்கள் கிளைண்ட் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தான் மியூசிக் ப்ளே பண்ணணும், அந்த மாதிரி தான் மியூசிக் ப்ளே பண்ணணும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்ததை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் கூட நீங்கள் வந்து சொந்தமாக யோசித்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் டிஜே, உங்களுக்கு தான் வந்து டான்ஸ் ஃப்ளோர் சைக்காலஜி உங்களுக்கு தான் தெரியும். எந்த பாட்டு போட்டால் எப்போ போட்டால் ஆடுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சு நீங்கள் சர்டன் டெசிஷன்ஸ் எடுங்க. ஓகே அதையும் மீறி உங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து இல்லை நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போங்க. ஓகே ஏன்னா கடைசியில் பார்ட்டி நல்லா இல்லைனா நீங்கள் கிளைண்ட்டு சொல்ல முடியாது, நீங்கள் தான் சார் சொன்னீங்க இந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் இந்த டைமில் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு ரிஸ்க் தான், பட் இது நீங்கள் எடுத்தே ஆகணும். அடுத்த பாயிண்ட் வந்து வென்யூவோட ரெஸ்பெக்ட் வென்யூஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ வென்யூட ரெகுலேஷன் ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கிளப்பில் இருந்தீங்கன்னா அதில் ஒரு டைம் இருக்கும். 1 o'clock எல்லாம் கிளப்பை ஷட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ட்ராக் வந்து 12:45 தான் ப்ளே பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ 12:45 லாஸ்ட் ட்ராக்னா 12:45 மூடிடுங்க. அதுக்கு மேலே ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கிளப்புக்கு ஆபத்து, அங்கே கிளப்பில் இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆபத்து, அதால் உங்களோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு வெட்டிங்கில் அந்த டைமில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு வெட்டிங் ஹாலில் ப்ளே பண்ணிங்கன்னா நோ ஸ்மோக்கிங் ரூல்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த டைமில் நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா அதால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இது கண்டிப்பாக பார்க்கணும். சில வென்யூஸ்க்கு வந்து லைசன்சிங் தேவைப்படும். சில வென்யூஸில் வந்து கிளைண்ட் வந்து சர்டன் லைசன்ஸ் எடுத்துக்க மாட்டார். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் மியூசிக்கு வந்து லைசன்ஸ் தேவை, ஆனால் அந்த பர்டிகுலர் மியூசிக் வந்து அந்த ப்ளே பண்ணுறதுக்கு லைசன்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தயவுசெய்து அந்த ட்ராக்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை சூ பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக உண்டு. ஸோ பி வெரி கேர்ஃபுல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. அதாவது கிராட்டிடியூட் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாம் உங்கள் ஷோஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ரேப்பப் பண்ணுறச்சு எல்லாருக்கிட்டே ஒரு குவிக் தேங்க்யூ சொல்லுங்கள். அதே டைமில் உங்கள் கிளைண்ட் கிட்டே போயிட்டு ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் வாங்கினா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதுவே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூலாக வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட் கிட்ட காமிச்சிட்டு சார் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ உங்களோட வெட்டிங்கில் இல்லாட்டி உங்கள் கிளப்பில் நான் ப்ளே பண்ணேன், ஒரு ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த புக்கிங்கில் அந்த வீடியோ நீங்கள் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கிளைண்ட் அதை பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க, உங்களுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் டூலாக கூட வச்சுக்கலாம். ஓகே ஸோ தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் ஃபாலோ அப். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரீடேக். ஹே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். பீஸ்.